தூங்கும் போது கூட கோமா தூங்குறா பாரு. இந்த மாதிரி உன் பக்கத்திலே இருக்கணுங்கிற அழகான நேரத்துக்காக எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஏன் என் ஃபீலை புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஹலோ, செம்ம கியூட்டா இருக்கு. ஐசியூ வார்டுனா பதட்டமும் பரபரப்பும் கலந்துருக்கும். இங்க ரொமான்ஸ் ஃபீலிங் வலிஞ்சு ஓடுது. உலக ஹாஸ்பிட்டல் வரலாற்றுலயே ஐசியூல ரொமான்ஸ் பண்ற முதல் ஆளு நீங்க தான் பாஸ். நான் ஃபர்ஸ்டா? ஆமா. ஐயோ, துர்காவுக்கு முழிப்பு வந்துருச்சு பாஸ். நீங்க துர்காவை பாத்துக்கோங்க, நான் ரூமுக்கு வெளியில இருந்து யார் வராம பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அப்படியே நீ உள்ள வந்துடாத என்ன? WMA வாக்குறதுல எவ்வளவு ஆனந்தம். நான் அங்க இருக்கேன். என் கண்காணிப்புல நீ பத்திரமா தான் இருக்க. ரிஷி சார், எனக்கு என்ன ஆச்சு? நீ உயிர் பொழைச்சு வந்திருக்க. இது உன்னோட மறுபிறப்புன்னு கூட சொல்லலாம். ரத்த வந்து எடுத்து பொழைச்சவங்க ஒரு பர்சன் தான், அதுல நீயும் ஒருத்தி. வாந்தி எடுத்ததுக்கு போய் எதுக்கு கால்ல கையில எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க? சொல்லுங்க ரிஷி சார். நீ எழுந்து போகாம இருக்க. என்னது? வாந்தி எடுத்த பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, யோசிக்கிறாளே கடவுளே, அவளுக்கு எதுவும் ஞாபகம் வந்துடக்கூடாது. வாந்தி எடுத்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க அம்மா. அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் வாந்தி எடுத்தேன். அப்புறம் பாலாஜி என்ன கர்ச்சிப்பை எடுத்து மூஞ்சியை தொடச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்தது உனக்கு தெரிஞ்சது? நீ தாங்க மாட்ட. அதத்தான் நானும் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? அம்மா, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அது ஏன் கேக்குற? எல்லாமே நடந்துச்சு. நீ ரத்த வந்து எடுத்து மயக்கம் போட்டு வேகமா விழுந்ததுல நீ கை கால் அடிபட்டு கிடந்த. அத பார்த்த மது எப்படி கலங்கி போய் அழுதா தெரியுமா? அவ்வளவு சமாதானப்படுத்தி லண்டனுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மதுமா எனக்காக அழுதாங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்றேன், மது அழுதாங்களான்னு கேக்குற கல் நெஞ்சக்காரி. நான் கூட தான் அழுத. இந்த உலகம் நல்லவங்களை என்னைக்குமே உதாசனப்படுத்தும், ஆனா நல்லவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. சரி, முதல்ல நீ இந்த ஜூஸ் குடி, சரியா? குடி. ரிஷி சார், நீங்க ஏன் இந்த வேலையை செய்றீங்க?
நர்சக்கா, நர்சக்கா. ஏய் எங்க போறீங்க? உள்ள பேஷண்ட் கூப்பிட்டாங்க. பேஷண்ட் கூப்பிட்டாலாம் வரக்கூடாது, நாங்க கூப்பிட்டாதான் வரணும், புரியுதா? போங்க. யாருகிட்ட? நம்ம இருக்கும்போதே வா. என் கையால ஜூஸ் குடிக்காத, மருந்து குடிக்காத, எதுவுமே சாப்பிடாத. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஞ்சி கிளம்பு. நீ இப்படி என்ன உதாசனப்படுத்தவே நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நான் ஏன் வந்தேன் தெரியுமா? மதுக்காக மட்டும் தான் வந்தேன். நீ ரத்த வந்து எடுத்து போ. அதை பார்த்து எவ்வளவு கதறி அழுதா தெரியுமா அவ? ஒர்க் ஆகுது. துர்கா துர்கான்னு பொண்ணாவ தான் மடியில வச்சு அப்படி கதறி அழுதா. யார் சமாதானப்படுத்தியும் அவளு ஒண்ணுமே பண்ண முடியல. அவ லண்டன் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. அவ லண்டன் போலனா அபர்ணாக்காக ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் மதுவை பேசி சமாதானப்படுத்தி எப்படி லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ரிஷி, நீ துர்காவை நல்லா பாத்துக்கணும்னு சத்தியம் வேற வாங்கிட்டா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன் கூட இருக்கேன். நான் கொடுக்குற மருந்து மாத்திரைலாம் நீ ஒழுங்கா சாப்பிட்டா ஒரே வாரத்துல உன்னை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இல்லனா இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆக 1 மாசம் ஆகும். 1 மாசமா? இப்ப ஜூஸ் சாப்பிடுறியா? இந்தா. நீ என்ன சொல்ல கேட்க மாட்ட. மதுவை உடனே ஃபிளைட் பிடிச்சு வர சொல்லிடுற என்ன? மது ஜெயிச்சு வரதுல உனக்கு விருப்பமே இல்ல. உன் பிடிவாதத்தால அவ திரும்பி சென்னைக்கு வர போறா. வந்து அக்கா கிட்டயும் அந்த காவேரி கிட்டயும் அசிங்கப்பட போறா. அதானே உன் ஆசை? இரு, உடனே போன் பண்றேன். நான் ஜூஸ் குடிக்கிற மதுவுக்கு கால் பண்ணாதீங்க. நிஜமா? சத்தியமா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். இந்தா. நர்ஸ், துர்காங்கிற பேஷண்ட் எங்க இருக்காங்க? மேல 2nd ஃப்ளோர். அப்படியா? தேங்க்ஸ். ஏய் மச்சி, சொல்லு மச்சி, எப்படி இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கா? போதும். இன்னும் 4 ஸ்பூன் கூட குடிக்கல, அதுக்குள்ள போதுங்கிற? நீ காலம் பூரா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போற. அப்ப குடி. சாரி. துர்காங்கிற பேஷண்ட்டை எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? துர்காவா? இந்த ரூம் தான்.
ஏசி ரூம், படுக்க கட்டில, ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆனா உன்கிட்ட இருந்து உனக்கு மருந்து மாத்திரை கொடுத்து பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாம, ஆனா அத மாதிரி இருக்க. டி பாலாஜி, உன்னை ஒழுங்கா வெளியே நின்று பாத்துக்கிடான்னு சொன்னா எங்கடா போன? இப்போ வாங்குற அடியில நீ ஐசியூல அட்மிட் ஆக போற பாரு. மதுமா, மதுமான நொடிக்கு 100 தடவை மந்திரம் மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பியே. உன்னை இப்படி படுக்க போட்டுட்டு எங்க போயிட்டா? ஓ, மருந்து மாத்திரை வாங்கவா? உங்களை ஜெயிச்சு ரிஷி சாரை கல்யாணம் பண்ண லண்டனுக்கு போயிருக்காங்க. இன்டர்நேஷனல் கம்பெனியோட போட்டி போட்டு எந்த காலத்திலயும் மதுவால ஜெயிக்கவே முடியாது. அது தெரிஞ்சுதான் மதுவை லண்டனுக்கு அனுப்பியிருக்கோம். புரியுதா? உன்னை இப்படி இந்த ஐசியூ வார்டுல பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இங்க எங்க கிட்ட தனியா மாட்ட மாட்டேன்னு தான் நானும் அண்ணியும் எதிர்பார்த்தோம். நீ லண்டன் போறேன்னு தெரிஞ்சதும் தப்பிச்சு போறாளேன்னு அவ்வளவு கோவமா இருந்தது. ஆனா பாரு, ஆண்டவனா பார்த்து அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டான். அது மட்டும் இல்ல, நீ குணமாகி வீட்டுக்கு வா. உன்னை எப்படி அடிச்சு வெளியில துரத்துறோன்னு பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. ஐ நம்மாலு பாலாஜி அண்ணன், பாலாஜி அண்ணன், காவேரி வந்ததுல இருந்து பாலாஜி மாமா எங்க, பாலாஜி மாமா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே தொல்லை பண்ணிட்டாங்க போங்க. இஸ் இட்? முத தடவை வந்திருக்கீங்க. டீ வேணுமா, காஃபி வேணுமா, இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. தல காவேரி, 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 டீ காஃபி ஜூஸ் எதுவுமே பிடிக்காதா? வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். காவேரி, காவேரி, நில்லு காவேரி. நானே போய் வாங்கிக்கிறேன். எதுக்கு வாங்கிட்டு வரணும்? நம்ம கடையில போய் சாப்பிடலாம். நான் உனக்கு வாங்கி தரேன். வா. மருந்து மாத்திரை மட்டும் உன்னை சீக்கிரமா குணமாக்காதுன்னு நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் நீ சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்க. குங்குமம் எடுத்துக்கோ. ரிஷி சார், கிண்டல் பண்ணாதீங்க. நான் இருக்கிற நிலைமையில நான் எப்படி எடுத்து வச்சுக்க முடியும்? நீங்களே வச்சு விடுங்க. சாரி, உன் அழகா ரசிச்சிட்டு இருந்ததுல நான் உன் நிலைமைய மறந்துட்டேன். ரிஷி சார், என் துர்காக்கு கையால குங்குமம் வைக்க கூடாது. வச்சா பெரிய சாமி குத்தம் ஆயிடும். அப்புறம் எப்படி வச்சு விடுவீங்க? நெத்தியில குங்குமம் வைக்க நெத்தியை தான் பயன்படுத்தணும்.
ரிஷி சார், கல்யாணம் ஆனவங்க தான் அங்க குங்குமம் வைப்பாங்க. நமக்கு தான் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுதே. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல உனக்கு மறந்துருச்சா? ரிஷி, ரிஷி, அந்த வேலைக்காரிக்கும் ரிஷிக்கும் கல்யாணமா? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கெட்ட கனவா இருக்கே. நான் தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேனோ? நான் ஏன் ஒரு கனவுக்கு இவ்வளவு பதட்டப்படுறேன்? என் தகுதிக்கு கீழே யோசிக்கிறேன். மது கழுத்துல தான் ரிஷி தாலி கட்டுவான். அத மீறி துர்கா கழுத்துலயோ இல்ல வேற யார் கழுத்துலயோ கட்டுனா அவளோட சாம்பல் கூட மிஞ்சாத. அழிச்சிடுவேன், ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவேன்.